ப்ரோ படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சார் வந்து ரொம்ப படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சார் பட்டை கிளப்பியிருக்காரு, நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் மேலே நீங்கள் வந்துட்டு அப்படி தெருக்கி விடுவீங்க என்டர்டைன்மெண்ட்டாக. காமெடி எல்லாமே ஒர்க் அவுட்டாக இருக்குது. மாகாபானந்த் சார் வந்துட்டு இருக்காரு, முனிஷ்காந்த் இருக்காரு. இவங்களுடைய என்டர்டைன்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஜாலியாக இருக்குது, வந்து பார்க்கலாம் எல்லாருமே. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆடியன்ஸ் எல்லார்கிட்டையும் கேளுங்க, கண்டிப்பாக எல்லாரும் தேட்டர் வந்து பாருங்கள். சூப்பராக இருக்குது படம். அது வந்து அந்த படத்தில் அது ஏன்னு போக போக ரிவீல் ஆகும். எதனால அந்த பொண்ணு கிடைக்கலன்ற மேட்ரு ஏன் பண்ணியிருக்காங்கன்னு இன்டர்வல் கிட்ட வரும்போது தான் ரிவீலே ஆகும். நல்லா இருந்துச்சு. இது ஒரு ஃபன் ஃபில்டு காமெடி மூவி. நல்லா இருந்துச்சு. அது அந்த டைம்ல நம்ம 6 மணிக்கு மேலே நேரில் காட்டுவாங்களான்னு வந்து எதிர்பார்த்தோம். பட் அது காட்டல. அது அப்படியே முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு 10க்கு 8 கொடுக்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு தலைவா. எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வலில் ஒரு 25 நிமிஷம் முன்னாடி இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியோனா படம் எப்பவுமே கேரண்டியாக நல்லாயிருக்கும். எப்படி இருந்தாலும் ரொம்ப மொக்கையாக இருக்காது, மோஸ்ட்லி ஆவரேஜ் மேலே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படம் இட்டு தான். ஆண் பாவம் போனதுக்கப்புறம் இந்த படம் கேரண்டியாக இட்டு தான். இன்டர்வல் ஒரு 25 நிமிஷத்துலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. அது ஆனால் பார்க்குறவங்களுக்கு தெரியாது, ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறோம். அதனால் கேரண்டியாக படம் இட்டு தான். சூப்பராக போய்ட்டு ஓடிடியும் நல்லா போகும். காமெடி தான் நல்ல ஒர்க் அவுட்டு. சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன்னா ஆர்டிஸ்ட் எல்லாம் புதுசாக தாஃபியா இவங்களாம் புதுசாக நடிச்சிருந்தாங்க. முனிஷ்காந்த் சார் நடிச்சிருந்தாரு, அவர்லாம் ஆல்ரெடி நல்லா பண்ணுவாங்க தெரியும். ஸோ அப்படி இருந்து கொஞ்சம் புதுமுகமாக வச்சு இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணது நல்லா இருந்தது. ரியோனா எப்போவுமே எக்ஸ்பிரஷன்லாம் கலக்கிடுவார் ஒரு ஹியூமர். படம் ஃபுல்லாக லவ் தான். ஒரு லவ்வை வச்சு தான் நடக்கிற ட்ராமா தான். நிறைய நம்ம பார்த்தது. ஆனால் இதில் யூனிக்கான கண்டென்ட் இருக்குது, அது நம்ம ஸ்பாய்லர் பண்ண வேணாம். நான் என் மச்சான் பின்னி பெடல் எடுத்துருக்காரு ரியோ டெல்லிங். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக. நாங்களாம் சேர்ந்து பார்க்குறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ அடுத்தடுத்த ஷோ ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்க்க வெயிட்டிங். ஹீரோயினாக இருக்கட்டும் அண்ட் ஹீரோயின் சிஸ்டர் டோஃபியா பண்ணியிருக்காங்க, அவங்களா இருக்கட்டும் பின்னி பெடல் எடுத்துருக்காங்க எல்லாருமே. மாக்காப்பான ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எல்லா கவுண்டரும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ அதுவும் பயங்கர ஹாப்பியாக இருந்தது. மியூசிக் செம்மையாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. சித் ஸ்ரீராம் வாய்ஸ் தான் பாட்டு நினைக்கிறேன். அந்த பாட்டு செம்மையாக இருக்குது, செம்மையாக பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கு ப்ரோ. நான் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருந்தோம், அதை விட பயங்கரமாக இருந்தது. ஸோ 6 மணிக்கு மேலே எங்கே தாண்டி போகிறேன் அப்படின்னு கேட்குற மேட்ரு தேட்டரில் பார்க்குறப்போ பயங்கர பிளாஸ்ட்டாக இருந்தது. அதனால் அந்த மேட்ரு இங்கே ஹெவியாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது. அது பயங்கர பிளாஸ்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் ப்ரோ. எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இப்போ தான் ஃபஸ்ட் ஷோ முடிச்சுட்டு வெளியே வரோம். ரொம்ப நல்லா இருந்தது ரெஸ்பான்ஸ். ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவோட வெளில வந்தோம். இயக்குனர் ராபச்சந்திரன் கண்ணன் பேசுவாங்க. சொல்லுங்க. எல்லாரும் படத்தை தேட்டரில் வந்து பாருங்க. உங்களோட சப்போர்ட் வேணும். நல்லா இருக்கும் படம், நல்லா இருக்கும், ஜாலியாக வந்து பாருங்க. Please ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்காங்க, பக்கத்துல இருக்காங்க. please come watch the movie. It's a full family entertainer and I hope everyone enjoys the film. Thank you so much. Super FDFS. இதுல நிறைய பேர் டெபியூ ஆயிருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் ஆகுது. அண்ட் இது ஃபுல் லென்த் காமெடி படம், ஃபுல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியான படம். ஸோ நான் அப்படி ஒன்று பண்ணல. ஏதாவது ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் இருக்கும், இல்லை வேற ஏதாவது பற்றி பேசியிருந்திருப்போம். ஸோ இது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பாப்கார்ன் என்டர்டெய்னர் ஃபுல்லாக அப்படியே ஜாலியாக ஹாப்பியாக பார்க்குற மாதிரியான ஒரு படம். ஸோ அந்த விதத்தில் எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். எல்லாருக்கும் வணக்கம், நான் பாலாஜி பேசுகிறேன். FDFS இவ்வளோ ஜாலியாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம், அதோட ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருந்தது, செம்ம எனர்ஜியாக இருந்தது எங்களுக்குமே. ஸோ மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க, இந்த படம் இன்னும் எல்லாருக்குமே போய் ரீச் ஆகணும். ஃபேமிலியாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஒரு சூப்பரான ஒரு ஐடியா, கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. படத்தை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா அதை வெளியில் போய் சொல்லுங்கள். ஸோ அதுதான் நான் எப்பயுமே கேட்டுக்கிறது. ஸோ படம் பிடிச்சிருந்ததுன்னா வெளில போய் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஆடியன்ஸ் வந்து நல்லா ரெஸ்பாண்ட் கொடுத்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்தில் நான் ரியோனாவோட தங்கச்சியாக பண்ணியிருக்கேன். எல்லாருமே நல்லா சிரித்து பார்த்தாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து கண்டிப்பாக பாருங்கள், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ. மாறி இல்லை, சொந்த அண்ணா தான். ஸோ நடிக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இப்போது அவர் சொல்லிட்டே இருப்பார், ஃபர்ஸ்ட் டே பாருன்னு சொல்லிட்டே இருப்பார். இப்போ அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரோ படம் பாருங்கள். அதான் 6 மணிக்கு மேலே எப்படி என்ன நடக்குதுன்றது தான் ஸ்டோரி. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மாகாப்பானா ரொம்ப நாள் கழிச்சு பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கும். ரியோனா கூப்பிட்டாரு, ஒரு சின்ன கேரக்டருக்கு பண்ணுன்னு சொன்னார். எனக்கு பயமாக தான் இருந்துச்சு, பண்ண பிறகு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சீன் எல்லாம் சிரிச்சாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சூப்பராக எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. படம் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் செம்ம ஃபன்னாக இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அந்த படத்தை. இருக்குது ப்ரோ. நம்ம வந்து ட்ரெய்லரில் படம் பார்த்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்திருப்போம். பட் அப்படியே இதில் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னென்னா இந்த மாதிரியான கான்செப்ட் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்ததே இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்கும். அப்படி பார்த்தா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு படம் வந்தது, சேம் கான்செப்ட், இதே கான்செப்ட் தான். அதை அப்படியே திருப்பி பார்த்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இங்கே என்னென்னா நம்ம ரியோவோட ஒரு பர்ஃபார்மன்ஸும் அப்படியே கொஞ்சம் ஏலியன் கான்செப்டாக கொண்டு வந்து கொஞ்சம் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் லைட் டிஃப்ரென்ஸாக கொண்டு வராங்க.
ஓகே தான் படம். நம்ம வந்து நல்லா இருக்குது, இந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா படம் நல்லாயிருக்கும். இல்லை நான் லாஜிக் எரர்ஸோட பார்ப்பேன், லாஜிக்கோட தான் எல்லாத்தையும் நான் இது பண்ணுவேன் அப்படின்னா படம் வந்து கொஞ்சம் என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கொஞ்சம் லேகு, கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப செட் பண்ண மாதிரி இருந்தது. ஹீரோக்கு இது நடக்குது அது நடக்குது அப்படின்னு ரொம்ப அந்த இதை செட் பண்ண மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் மியூசிக்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் செட் பண்ண விதமாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், இதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ரியோராஜ் அடுத்த அந்த ஒரு மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக வந்து செட் பண்ணி பிடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் 2 படம் பண்ணாரு அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல இது இருக்கும். படம் நல்லா காமெடியாக ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே நல்லா என்ஜாயபிளாக போகும். ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கேஜிங்காகவே போகும் படம். நல்லா சிரிச்சுட்டே பார்க்கலாம் படம். எல்லாரும் கண்டிப்பாக போய் பாருங்க. ஒரு காமெடியான ஒரு படம். ஸோ எதுவும் நமக்கு மெசேஜாக இருக்காது, ஒரு கமர்ஷியல் மூவி தான். கான்செப்ட் உள்ளே இருக்குது, ஆனால் வந்து ஒரு ஸ்டோரி வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் என் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது படம். வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸ்டோரி வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு ரெகுலராக அரைச்சமாகவே அரைக்காமல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்லோவாக தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். படம் வந்து நல்லா எங்கேஜாக தான் போச்சு. படம் வேறு லெவல். இது அதான் சொன்னேன், ரியோனாக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்குது, பெரிய ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்குது. அவங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்குது படம். அண்ட் நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட், ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. எல்லாரும் போய் வீக்கெண்ட் தாராளமாக போய் இந்த படத்தை போய் பார்க்கலாம். வேறு லெவல், சூப்பர். ஆமாம்மா, டெஃபினட்டாக காமெடி, ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அதுலேயே வித்தியாசமாக ஒரு கான்செப்டும் எடுத்து பண்ணியிருக்காங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாரும் டெஃபினட்டாக போய் பாருங்க. படம் நல்லா இருக்கு, நல்ல காமெடியாக இருக்கு. படத்தில் இதுதான் ஸ்டோரி அப்படின்னு இல்லை, ஸ்டோரி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருக்கு. அது கரெக்டு தானே. 30 வயசு மேலே ஆனால் வந்துட்டு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்தான். வந்துட்டு ரியாலிட்டிக்கு செட் ஆகணும். அது வந்துட்டு சீரியஸாக நான் வந்துட்டு வேற ஒன்று நினச்சோம், விட்டு இதுதான் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் அது ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பாடம் நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணிருப்பா. அவர் நல்லா பக்காவாக நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு.